அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மந்த்லி நேற்றோட எக்ஸ்பைரி முடிஞ்சுது. மந்த்லி லெவல் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். எப்போ மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம் இங்கே இருக்கும் பொழுது. ஓகேங்களா, இதுவும் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் அதனுடைய மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்த்லி பார்த்துருவோம். மந்த்லி இங்கே இருக்கும்போது நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். 24,958 வந்தால் மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும், அல்லது 23,162 வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. போனவர் எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம புள்ளியில் டச் பண்ணி தான் மார்க்கெட்டு அங்கேருந்து எவ்வளோ புள்ளி இறங்கியிருக்காரு பாருங்கள். நம்மளுடைய மினிமம் டார்கெட் 100, மற்றபடி ட்ரெண்டு அது கொடுத்தாரு. எவ்வளோங்க? 450 புள்ளி ரிட்டர்ன். ஓகேங்களா. ஆனால் இதில் ஏதாவது நியூஸ் வரும், இந்த தேதி என்ன வரும்னு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் வேல்யூஸ். கரெக்டாக போய் டார்கெட் இட்டா நமக்கு தேவை மினிமம் 100 பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். எட்ஜிங் இல்லாமல் இதை எடுக்கக்கூடாது. இதை டே கேண்டில் ஸ்டாப் லாஸ். அப்போ பெருசாக பெரிய கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டா லாஸ் பெருசாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் 450 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. இதுக்கு மேலே இப்போ க்ளோஸ் வச்சா இனி அப்சைடு போகணும், போகலை. அடுத்த இங்கே என்னது 19th மே எகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் 100 பாயிண்ட். இங்கே ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இதெல்லாம் நான் அடுத்தது சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது எகைன் உள்ளே வந்துடுச்சு. மறுபடியும் என்ட்ரி எடுக்கிறீங்க, மறுபடியும் செல், மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் ரிட்டர்ன், மறுபடியும் எகைன் போயிட்டு மறுபடியும் செல், மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்டர் தெரியல. எஸ், 280 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன். அப்போது இது ஏன் நடந்தது? நம்ம மேக்ஸ் வேல்யூவில் எப்படி இந்த புள்ளியில் இந்த மந்த்து எடுத்துக்கிச்சு? ஏன்? இதுதான் நான் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் பண்ணுறது மேக்ஸு. இது ஆப்ஷன் பையிங் கிடையாது. இதை வச்சு ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் பொசிஷனல் மேக்ஸ் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய தியரி. ஓகேங்களா. இது இந்த மந்த்துக்கான மந்த்லி லெவல். ப்ரீ மார்க்கெட் அடுத்த மந்த்துக்கான லெவல் நான் லீவ் டைமில் எடுத்து நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ். அடுத்தது வீக்லி நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே இருந்தது 22,222 போனால் நியர் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கும், 24,492 போனால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எங்கேயுமே வரல மார்க்கெட். கீழேயும் மேலேயும் போல கீழேயும் வரல. அப்போது இந்த வீக் என்ட்ரி இல்லை. தட்ஸ் இட். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேங்களா. இயர்லி லெவல்ஸ் ஆல்ரெடி நான் இயர்லி தான் பவர்ஃபுல்லானவருங்க. மந்த்லி அதுக்கு அடுத்து பவர்ஃபுல், அடுத்தது தான் வீக்லி. இயர்லி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இயர்லி லெவலில் நமக்கான டார்கெட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 5,000 பாயிண்ட் 2 ட்ரேட் எடுத்து 5,000 பாயிண்ட் கொடுத்துருச்சு. இனி மந்த்லியில் புக் பண்ணிடுங்கன்னு அன்னைக்கு நம்ம மேலே இருக்கும்போது சொல்லியாச்சு. பாட்டம் இனிமேல் நம்மளுடைய இயர்லி லெவலில் பாட்டம் நம்ம விலைக்கு வந்தாலும் அடுத்த முறை பை பண்ணாதீங்க. அது அடுத்தது அங்கே வரும்போது நான் இன்டிமேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.